இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் தேவ பிள்ளைங்க அங்கே நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 சொல்லுகிறது. நோவாவும் அவனுடைய மனைவியும் பார்த்தவங்க அதிசயங்கள் நடந்தது என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே அதிசயங்களை ஆண்டவர் காண செய்தார். குழந்தை இல்லாதவங்களுக்கு அதிசயங்களை செய்தார். தேவ பிள்ளைகளே, 100 வயதில் ஆபிரகாமுக்கு அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். தேவ பிள்ளைகளே, அதே போல் மனவா குடும்பத்துக்கு அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். தேவ பிள்ளைகளே, அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அதிசயங்களை செய்வார். கடந்த நாட்களில் நான் ஒரு நியூஸ் பார்த்து கொண்டு இருந்தேன். திருமணம் முடித்து 26 வருஷம் கழித்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்னறிய 18 வருஷம் கழித்து குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் நான் இப்போ பார்க்குற 26 வருஷம் கழித்து ஆண்டவர் கற்பத்திற்கு கனி கொடுத்துருக்கிறார். இந்த நாளுக்காக தேவ பிள்ளைಗೆ ஆண்டவரை அதிகமாக சோத்தரிக்கிறேன். அன்று மட்டுமில்லை, இன்றைக்கும் தேவன் அதிசயங்களை செய்தார். அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் தேவ பிள்ளைகளே எந்த ஒரு மன இது இல்லாதபடி தேவனே கடவுளே சொல்லி தஞ்சம் வாழும்பொழுது எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்தார் பாருங்கள். அவங்க தேவ பிள்ளைகளே அந்த 26 வருஷம் அந்த குழந்தைய கற்பத்திற்கு அன்றைக்கி ஆஸ்பத்திரி போகும்பொழுது தேவ பிள்ளைகளே அந்த சகோதரியை ஆனந்த கண்ணீர் விடுகிறாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே தேவ பிள்ளையை கற்பத்தின் குழந்தை இல்லாததுக்காக கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார். சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி உண்டாக்கூடிய உலகத்தில் இரட்சகராக பிறந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் பிறக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் பிறக்க போகிறார். உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதுங்கிற எண்ணத்தை நீக்கி மனவாவும் ஆபிரகாம் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டங்களை செய்த தேவன் இன்னைக்கு உங்கள் மத்தியில் அதிர்ஷ்டங்களை செய்ய போறார். அவர் சர்வ வல்லவர். அவர் சொல்லாமல் கட்டளை நிற்கும். வானம் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தைகளை ஒருபாலும் ஒழியாது என்று சொல்லு அதிர்ஷ்டங்களை செய்வோம். இன்றைக்கி என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு அதிசயங்களை செய்யணுமா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு அதிசயம், என் தொழிலில் ஒரு அதிசயங்கள், ஆண்டவரே வேலையில் ஒரு அதிசயங்கள், இப்பேற்பட்ட அதிசயங்களை நீ செய்யுதுன்னு சொல்லி மனாவை எனக்கு கற்பத்தின் கனியை திருமணம் கொடுத்து 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஒரு அதிசயங்களை செய்கிறது. மனவாவின் குடும்பத்துக்கு அதிசயங்களை செய்து தேவன். மனவாவின் குடும்பமும் அம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அதிசயம் நடந்தது போல இன்றைக்கி என் குடும்பத்துக்கு நடக்கட்டும் ஆண்டவரே சொல்லி கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோதரப்பா. மனவாவும் அப்பா மனைவி பார்த்துக்க அதிசயங்கள் நடந்தது. தாப்பனை பல வருஷமாக கற்பத்திற்கு நீ குழந்தையெல்லாங்களுக்கு குழந்தைய கொடுத்தீரப்பா. வேதத்தில் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறேன். அதில் கற்பத்தின் கனி கொடுக்குற ஒரு அதிசயங்கள் தேவ பிள்ளைகள் இந்த கற்பத்தின் கனிக்காக ஏங்கு விட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பிறக்க வேண்டும். கற்பத்தின் கனி கொடுக்க வேண்டும்ப்பா. அல்லமா சக் நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் அதிசயங்களை செய்கிற தேவனே, இன்னைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அதிசயங்களை செய்வீராக. அபைக்கன் டச் நேம் ஆஃப் இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை செய்வார். கலங்காதீர்கள். தேவ மனவான் குடும்பத்தில் அதிசயங்கள் செய்த தேவன் உங்கள் குடும்பத்திலையும் அதிசயங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.